தாயின் கருவறையே கோவில். அங்குதான் நாம் பிறப்பெடுக்கின்றோம். அது எப்படி சாத்தியமாகிறது? இதோ சொல்கிறேன். குழந்தையின் வளர்ச்சி கருத்தரித்த 5ஆம் நாளன்று கருப்பையினுள் ஒரு குமிழி உண்டாகும். அது 14 நாட்களில் தசையால் சிறிது பெருக்கும். 20வது நாளில் மேலும் சதை உண்டாகிறது. 25ஆம் நாள் மேலும் அது வளர்கிறது. 1 மாதம் பூர்த்தியானவுடனே அந்த கருவிடம் பஞ்சபூதங்களாகிய நீர், காற்று, ஆகாயம், நிலம், நெருப்பு சேர்க்கை ஏற்படுகிறது. 2வது மாதம் தோல் தோன்றுகிறது. 3வது மாதத்தில் நரம்புகள் ஏற்படுகின்றது. 4வது மாதத்தில் தலைமுடியும் சுற்றியுள்ள வடிவும் ஏற்படும். 5வது மாதத்தில்தான் கண்களும் காதுகளும் மூக்கும் மார்பும் தோன்றும். 6வது மாதத்தில் கழுத்தும் சிரசும் பற்களும் உருவாகும். 7வது மாதத்தில் இனக்குறிகள் தோன்றும். 8வது மாதத்தில் எல்லா உறுப்புகளும் திடமாக உருவாகி ஆன்மா உடலினுள் பிரவேசிக்கின்றது. 9வது மாதத்தில் உள்ளேறிய ஆன்மா சுழுமுனை நாடியின் மூலமாக தனது பூர்வ ஜென்ம கர்மங்களை நினைத்து தனக்கு மறுபிறவி கிடைத்து விட்டது என்ற ஆசையை சுமந்தபடி 10வது மாதத்தில் பூமியில் பிறக்கின்றான். இந்த சரீரத்தில் தோல், எலும்பு, முடி, சதை, நகம் ஆகியவை நிலமாகிய மண்ணின் குணத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. வாயில் உண்டாகும் உமிழ்நீர், சிறுநீர், இரத்தம் ஆகியவை நீரின் குணங்களாகும். பசி, தாகம், நித்திரை, உடல் சூடு போன்றவை அக்னியாகும். இச்சை, கோபம், நாணம், பயம், மோகம், இயக்கம் அனைத்தும் வாயுவாலும். நிசப்தம், எண்ணம், மனம், சக்தி இவைகள் ஆகாய குணமாகவும் இந்த ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளது. அண்டத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது. பிண்டத்தில் உள்ளது நம் உடலில் உள்ளது. ஒரு மனிதனின் சரீரத்தில் மட்டும் 3.5 கோடி ரோமங்கள் உள்ளது. தலையில் 27 கோடி முடிகள் இருக்கின்றது. ஒரு ஜீவன் தாயின் கர்ப்பத்தில் வாசம் செய்யும் காலத்திலேயே அந்த ஜீவன் வாழ வேண்டிய ஆயுட்காலம் இவ்வளவு என்றும், அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி வித்தைகள் எவ்வளவு என்றும், அவனுக்கான கோபம், யோகம், போகம் ஆகிய அனைத்தும் எவ்வளவு என்றும், அந்த ஜீவன் என்ன விதமாக எப்படி மரணமடைய வேண்டும் என்றும் அந்த ஜீவனுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களை அனுசரித்து பிரம்மதேவன் அவனது விதியை எழுதி நிச்சயித்து விடுகிறான். இப்பேற்பட்ட உயர்ந்த உடலுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் என்று எண்ணி வரும் காலங்களில் புண்ணியங்கள் செய்து இறைவனின் திருவடிகளை நாடினால் நாம் மேற்கொண்டு எடுக்கப் போகும் பிறவிகளில் அனைத்து வித பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று பேரும் புகழும் அடைந்து தீர்க்காயுளுடன் ஜனனிப்போம். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.